வணக்கம் நண்பர்களே. சனிப்பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனியானவர் மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும். இந்த பஞ்சாங்க டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போன தடவை திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப அதே விஷயங்களை சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சனியானவர் அடுத்த 2 வருடங்களுக்கு மீன ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் சனியினுடைய சஞ்சாரம் என்பது பொதுவான நிலைகளில் அது சலிப்பு தட்டக்கூடியதாகவும் மந்தமானதாகவும் இருக்கும். பொதுவாகவே சனி என்பது மந்த புத்தியுடையது தான். பட் மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் சலிப்பையும் வெறுப்பையும் அதிகம் கொண்டு வரும். அதனால தான் பொதுவான வாழ்க்கையில் ஆல்ரெடி 1 வருட காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக இருந்து என்னதான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு மாறி வந்தாலும் கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்ப வெறுப்பும் சலிப்பும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிருது. அதை அவாய்ட் பண்ணுற முடியறதில்ல, ஒதுக்கவும் முடியறதில்ல. ஏதோ மற்ற கிரகங்களுடைய நிலைகளாலும் பலத்தாலும் தான் என்னதான் வாழ்க்கை சலிப்பு தட்டக்கூடியதாக இருந்தாலும் சில ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டங்களையும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு வரும். ஒருவேளை அதுவும் கை கொடுக்கல அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே டம்ப் ஆகிடும். ஸோ மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உண்மையிலே ஓரளவுக்கு எல்லாமே கை கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் இந்த 2026 குரு பேச்சு இருக்குது. இந்த குரு உச்சகதியும் அடைகிறாங்க. இங்கே சனியும் குருவும் நவபஞ்சம யோகத்தில் செயல்பட்டு வருவாங்க. இந்த யோகத்தினால சனியினுடைய இந்த மாதிரியான மந்த நிலைகள், சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும். அதனால தான் 2026 வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியுது. அதுலேயும் 2026 பிற்பகுதிகளும் சனியினுடைய 2027 முற்பகுதிகளும் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். அதுலேயும் 2026 வருடம் ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் அந்த 2025 இருந்த மாதிரியான டிப்ரெஷன், டென்ஷன், பயம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது. அது சனியினால் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற பெருமளவில் பாதிக்கப்படாது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மிச்சம் இருக்கக்கூடிய 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. இதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்காவது சாதகமான நிலைகளாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் சனியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருட காலங்கள் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கும், தண்டிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு பொதுவான வகையில் எடுத்துக்கலாம். இயற்கை சார்ந்த விஷயங்களில் சனியினால் மழை வளம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் 2025 ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது. அதெல்லாமே இந்த வருடங்களில் ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகி நல்ல விஷயங்களை எட்டு பிடிக்கும். லாகரி வஸ்துக்களுடைய புழக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பொதுவாக எல்லாருக்கும் அதிகரிக்கும். அது அனாவசிய செலவுகள் போய் அத்தியாவசியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அரசாங்க ரீதியாகவோ உலக பொருளாதார ரீதியாகவோ உண்டாகும். சுப காரியங்களில் இந்த திருமண தடைகள் என்பது அகலும். அதெல்லாம் தனக்கெல்லாம் இனிமேல் திருமணமே நடக்காது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை சேர்க்கும். அப்புறம் இந்த சொத்து சுகங்கள், இந்த அசட் ரீதியான விஷயங்களும் கல்வி ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அது ஃப்யூச்சரில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அந்த மாற்றங்களானது ஏற்படும். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பொதுவான வகையிலேயே நல்ல விஷயங்களையே சொல்ல முடியுது. பட் சனியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொறுமை தான் பெருமை சேர்க்கும். அதனால் நிதானமாக படிப்படியாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றாக வந்து சேரும். இனி அடுத்தது உங்களுடைய ராசி மற்றும் லக்னங்களுக்கு இது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான சாதக பாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசி ரீதியாகவும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் முழுமையாக பொருந்தும். இனி மேற்கொண்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசி, மீன லக்னம்.
மீனத்தை பொறுத்த வரைக்கும் 7 சனி நடந்துட்டுருக்கு. அதில் இப்போது இந்த ஜென்மச்சனியை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சனியாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. 12ஆம் இடத்திற்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால இதற்கு முன்னாடி இருந்த அந்த விரைச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படியோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பீங்க. விரயங்களே ஏற்பட்டாலும் கூட மேற்படி சுப விரயங்களாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற்று வருவீங்க. வீடு நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இந்த விரைச்சனி காலம் அப்படிங்கிறது அப்படி இப்படின்னு எப்படியோ ஸ்டெபிள் பண்ணியிருப்பீங்க. உடைய வீண் விரயங்கள் செலவுகள் மற்றும் கடன் சார்ந்த விஷயங்களை தான் இந்த காலகட்டங்களில் கவனம் தேவைப்பட்டிருக்கும். மற்றபடி எல்லா விஷயங்களும் எப்படி அப்படி இப்படி சமாளிச்சிருக்கலாம். இப்போ ஜென்மச்சனியில் இருக்குது. உடைய ஜென்ம ராசியிலே சனியுடைய சஞ்சாரம் இருக்குது. பொதுவாக இந்த ஜென்மச்சனி காலம் வந்துருச்சு அப்படின்னாலே வாழ்க்கை மந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையினுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். மேலே அவங்கவுங்க பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சோம்னா இந்த ஜென்மச்சனி காலத்தை ஒத்து பார்த்தா தெரிஞ்சிடும். நம்மளால் என்ன முடியும், நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தூரம் நம்மளால் செயல்பட முடியும், எவ்வளோ தூரம் நமக்கு வீரியம் இருக்குது, எதுலலாம் நமக்கு தைரியம் இருக்குது, எதுலலாம் நமக்கு பயம் இருக்குது அப்படின்னு நம்மளை நமக்கே அடையாளம் காட்டக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜென்மச்சனியினுடைய காலகட்டம். அதனால் மீன ராசி மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான காலகட்டத்தில் இருந்துட்டு வர்றீங்க. உண்மையில் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப இது ரொம்பவுமே பக்குவமாக எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்கள் என்ன செய்கிறீங்க செய்யலை அப்படிங்கிறத காட்டிலும் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உன்னித்து கவனித்து வந்தீங்கனாலே இனி அடுத்தது எதை நோக்கி போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் டம்பாக தான் இருக்கும், அதுவும் தவிர்க்க முடியாது. பட் அதே நேரம் ஜென்மச்சனி காலத்தில் தான் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், அதாவது வயது நிலைக்கேற்ப அடுத்த கட்டங்களை நோக்கி அடி எடுத்து வைக்கவும் செய்வாங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்கள் இந்த திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு கை கூடிகிட்டே வரும். அதுலேயும் மெயினாக இது பெண்களுக்கு அதிக அளவில் பலன் கொடுக்கும் இந்த திருமண அமைப்புகளும் புத்திரபாக்கிய நிலைகளும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் இது சார்ந்த விஷயங்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்கள் தள்ளி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இதற்கு மேலே இப்படி ஒரு காலகட்டம் அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய நிலைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாதகமான வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த விஷயங்களும் நன்மைகளையும் பார்த்துட்டு வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். இது வரைக்கும் மீன ராசிக்காரங்க மீன லக்னக்காரங்க தொழிலாகட்டும் வேலையாகட்டும் ரொம்பவுமே பிரச்சனைகளை தான் போய்கிட்டு இருக்கும். பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. வெறுமனே கடமைக்காக தான் எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவீங்க. ஸோ இந்த ஜென்மச்சனி காலத்தில் கிட்டத்தட்ட அந்த நிலைகள் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்குது. பட் இந்த முறை ராசி நிலைகளில் குருனுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த மாதிரியான சங்கடங்கள் ஓரளவுக்கு தவிர்த்துக்க முடியும். கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிப்பீங்க. தொழில் வேலை உத்தமமாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய விருப்பப்படி சில விஷயங்கள் காரியங்களை செயல்படுத்திட்டு வருவீங்க. நீண்ட நாளாக செய்யணும்னு நினைத்துட்டு இருந்த விஷயங்களை இப்போ நீங்கள் திட்டமிட்டு செயல்பட முற்படுவீங்க. தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு மாதிரியான மந்த நிலை தேக்க நிலை தென்பட்டாலும் கூட கடைசி நேரத்திலாவது கை கொடுத்து உதவக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவீங்க. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் போன்ற நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் விஷயங்களும் சரி, வேலை சார்ந்த விஷயங்களும் சரி, இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு வரும். இதுவும் கூட உங்களுடைய விருப்பப்படி கூட அமையலாம். அதனால் தொழில் வேலை உத்தியோகமாக சில நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். ஏன்னா ஜென்ரலாகவே ஜென்மச்சனி காலகட்டங்களில் ரொம்பவே நெருக்கடிகளான விஷயங்களாக இருக்கிறது இதுதான். ஒன்று ஜீவன அமைப்புகள், இன்னொன்று பொருளாதாரங்கள். ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ன தான் முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. ஜானேர் தான் மனசு இருக்குதுங்கிற மாதிரி விஷயங்களை தான் அதிகம் பார்த்து வருவாங்க. பட் இப்போது நேரம் ராசிக்கு அந்த குருனுடைய பார்வை இருக்கிறதுனால இது பெரிய அளவு தொந்தரவுகள் கொடுக்கறது இல்லை. பட் அதுவே பொருளாதார நிலைகள் அப்படின்னு வரும்பொழுது அதில் கொஞ்சம் தேக்கமான அமைப்புகள் இருக்கவே செய்யும். இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்த்து ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அங்கே எக்ஸிக்யூட் ஆகிறது வேறு ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் ரொம்பவுமே கவனம் என்பது தேவை. அதில் உங்களுக்கு சாதகமாக தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி கிடையாது. ஆரம்பம் நல்லாயிருக்கும், ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் எடுத்துகிட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துட்டுங்க. இது பொதுவாகவே ஜென்மச்சனி காலத்தில் எல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்.
இப்போ மீன ராசிக்கு இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஜென்ரலாக சேமிப்புகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ ஒரு வகையில் பணம் வரும், ஏதோ ஒரு வகையில் பணம் போயிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த காசு பண விஷயங்கள், பொருட்கள் வாங்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கை இது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலை பெற்றதாக தான் இருக்குது. கிளியராக சொல்லணும்னா மீனராசிக்காரங்க கண்ட்ரோலில் எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் தன்னை மீறி ஏதோ ஒரு விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் சிரமப்பட்டாலும் கூச்சலும் குழப்பங்களையும் பார்த்து வந்தாலும் கூட குடும்பத்துக்குள்ளே குடும்ப ரீதியான விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதனால் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்டப்படி விருப்பப்படி இல்லை அப்படின்னாலும் கூட அதனால் மேஜராக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பூர்த்தியாகும். குடும்ப ரீதியான சுமூகமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு அனுசரணையான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாரும் உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ண நினைப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சுக்கு அங்கே இடம் இருக்காது. என்னதான் நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களோ சொன்னாலும் கூட அது மற்றவங்களுடைய காதுக்கு எட்டாது. அதனால் இப்போதைக்கு மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் டாமினேட் பண்ணத்தான் நினைப்பாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நல்லபடியாகவே இருக்குன்னு சொல்லலாம். தனித்த நிலையில் அவங்களுக்கான முன்னேற்றங்களை பார்த்துட்டு வருவேன். அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான நிலைகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் ஓகே தான். ஆல்ரெடி மாணவர்கள் இந்த விஷயங்களை எப்படியோ கஸ்டமைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னதான் ஜென்மச்சனி நடந்துட்டுனாலும் மாணவர்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக சில விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சனியினுடைய மாற்றத்துக்கு பிறகும் அது தொடரத்தான் செய்யும். மாணவர்களுக்கு ஒரு சுமூகமான விஷயங்கள் தான். என்ன ஜென்மச்சனி நடக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் அவங்களுக்கான உத்வேகம் என்பது குறைய ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, மனம் தளராமல் இருங்க. இந்த போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாமல் மெனக்கிடக்கூடிய விஷயங்கள் அதிகம் ஏற்படுத்தும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது. சிலருக்கு இந்த வீடு நிலபலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில நன்மைகளை பார்க்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும். ஸோ ஓவராலாக மீன ராசி, மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய மாற்றம் எல்லா விஷயங்களுமே சம நிலையில் தான் இருக்க போகுது. நீங்களும் அதற்கு தகுந்த மாதிரியே இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.